Welcome to this channel. Be an expert engineer. C programming language in Tamil. Dr. Suba Rajam ME PhD. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டன் அமுக்குங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு பார்க்க போகிற 25th ப்ரோக்ராம் டு பிரிண்ட் இன்வெர்டட் ஹாஃப் பிரமிட் ஆஃப் ஸ்டார். ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, ஹாஃப் பிரமிட் ஆஃப் ஸ்டார் பார்த்துருக்கோம், ஆனால் இன்வெர்டட் பார்க்கல. அப்போ மேனுவல் திங்கை பொறுத்த வரைக்கும் இன்வெர்டட்னா அப்படியே ஆப்போசிட்டு. சரி, தலைகீழ ஸ்டாரு பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அப்போது நம்பர் ஆஃப் ரோஸ் 5 கொடுத்தீங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கு பிரிண்ட் பண்ணியிருக்கோம். சரியா, 5 ஃபர்ஸ்ட் வந்து 5 இது பிரிண்ட் ஆகும். அடுத்தது 4 3 2 1 குறைஞ்சிக்கிட்டே வரும். நம்ம இது வந்து என்னது, ஹாஃப் பிரமிட் ஆஃப் ஸ்டார் இல்லையா, இது தலைகீழ, அப்படியே இது தலைகீழ உள்ளதை நம்ம இப்போ வந்து கோடிங் எழுதுறதுக்கு பார்க்கணும். இப்போ லாஜிக்கல் என்ன, இந்த ரோஸ் இதை ஃபர்ஸ்ட் இந்த செட் பண்ண சொன்னோம்ல அவுட்டர் லூப்பு, அது மட்டும்தான் மாறும். அது என்ன மாறுது, ஃபர்ஸ்ட் நம்ம போன தடவை என்ன பண்ணோம், ஒரு ஸ்டார் பிரிண்ட் பண்ணோம், இங்கே 5 ஸ்டார் பிரிண்ட் பண்ணணும். அப்போ நம்ம வந்து இன்னொரு லூப்பை ஐயை யூஸ் பண்ணோமா, அதுக்கேற்ற மாதிரி கோடிங் எழுதணும். அப்போ ஐயை என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஐ ஈக்குவல் டு ரோஸ்ன்னு சொல்லிடணும். தலைகீழ உங்களுக்கு வந்து கொடுத்து செக்கிங் கொடுக்கணும். சரியா, ஐ ஈக்குவல் டு ரோஸ் அப்படின்னா 1 வரை நடக்கணும். எப்படி நடக்கும்னா 5 4 3 2 1 நடக்க போகுது. ஐயை வந்து டிக்ரிமெண்ட் பண்ணிடணும். போன தடவை என்ன நடந்தது, நார்மலா எல்லா ஃபார் லூப் எப்படி நடந்தது, ஐ ஈக்குவல் டு 1 கொடுத்துட்டு 1 2 3 4 5 வரை நடந்தது. இப்போ என்னன்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து 5 ஸ்டார் பிரிண்ட் பண்ணணும். அப்போ ஐ 5 இருந்தா நமக்கு பெட்டர். அதனால என்ன பண்ண, இப்படியே நம்ம பார்த்தலாம். அதனால செக்கிங் எப்படி இருக்குன்னா 1 வர செக்கிங் வந்து கொடுக்கணும். அப்போ 5 4 3 டிக்ரிமெண்ட் தானே ஆகுது. அதனால ஆட்டோமேட்டிக்கா ஃபர்ஸ்ட் டைம் இனிஷியலைஸ் பண்ணும்போது 5 இருந்துச்சு, ஐ ஈக்குவல் டு அடுத்த டைம் 4 ஆகும், டிக்ரிமெண்ட் ஆகுது 3 2 1. அப்போ 0 ஆனோன்னா கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகி வெளியே வந்துடும், ஈக்குவல் வர போகும். 1 ஐ 1னா ஐ ஈக்குவல் டு 1 கண்டிஷன் ட்ரூன்னு உள்ள போயிடும். அப்போ எப்போ வெளியே வரும்னா 0 விட்டு வெளியே வரும். அப்போ ஸ்டாரோட கான்செப்ட் என்ன, இதோ சேம் திங் தான். இந்த ஸ்டார் எப்படி பிரிண்ட் பண்ணீங்களோ அதே தான். சரியா, எப்படி நடக்கு, ஐ ஈக்குவல் டு 5 இருந்துச்சுன்னா இன்னொரு லூப் எப்படி நடக்கணும், 5 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணணும், இந்த ஸ்டார் பிரிண்ட் பண்ணிட்டே போகணும். அப்போ ஐயை செட் பண்ணிருக்கலாம், வேரியபிள் யூஸ் பண்ணி ஐ வந்து செக்கிங் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் நார்மல் தான், இந்த இது நார்மல். ஜே ஈக்குவல் டு 1னா 2 3 4 5 வரை இந்த லூப்பிங் எக்ஸிக்யூட் ஆக போகுது. ஜே வந்து 6ன்னு கிடைச்ச உடனே லூப் விட்டு வெளியே வரப்போகுது. கரெக்டா, அப்போ இந்த ஸ்டார் வந்து எத்தனை டைம் பிரிண்ட் ஆகும், ஸ்டார் ஸ்பேஸ் அடுத்தது ஸ்டார் ஸ்பேஸ்னு 5 டைம்ஸ் அழகா நமக்கு அவுட்புட் இப்படி கிடைச்ச மாதிரி பிரிண்ட் ஆகிடும். பிரிண்ட் ஆகும். உங்களுக்கு என்னது, அடுத்தது என்னது, இந்த லூப் ரேஸ் பண்ணுவீங்க. இங்க வந்து உங்களுக்கு நியூ லைன் கேரக்டர் இருக்கும் இல்லையா, நியூ லைன் கேரக்டருக்கு பிரிண்ட் ஃபங்க்ஷன் கொடுப்பீங்க. அடுத்தது பண்ணும்போது டிக்ரிமெண்ட் ஆகுமா, ஐ ஈக்குவல் டு 4 அப்போ ஐ ஈக்குவல் டு 4னா கண்டிஷன் ட்ரூ, உள்ள நுழையும் போது இது 4 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ எந்த பிரிண்ட் உங்களுக்கு கிடைக்கும், செகண்ட் லைன்ல செகண்ட் ரோல 4 ஸ்டார் பிரிண்ட் ஆயிரும் உங்களுக்கு. இப்படியே உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. இந்த ஸ்டேட்மெண்ட் இதுக்குரியது தான், சேம் தான், எதுவுமே மாறல. ஆனா அந்த அவுட்டர் லூப்பை மட்டும்தான் நம்ம மாத்துறோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு 5 ஸ்டார் பிரிண்ட் ஆகுது. இதுதான் சேம் தான். இது வந்து ப்ராசஸிங் வந்து உங்களுக்கு அப்படியே கோடிங் எழுதியிருக்கேன். இது எக்ஸ்பிளேஷன் ரொம்ப தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, ஹெடர் ஃபைலில் நார்மலாக இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் இன்ட்டு மெயின் ஃபங்க்ஷன். இது அவுட்டர் லூப்புக்கு ஐ யூஸ் பண்ணியிருக்கோம், இன்னர் லூப்புக்கு ஜே யூஸ் பண்ணியிருக்கோம். ரோஸ் வந்து நம்பர் ஆஃப் வந்து இன்புட் வாங்கியிருக்கோம், அது வந்து பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் 1. அடுத்தது இன்புட் வாங்குறதுக்காக ஒரு ஃபங்க்ஷன். அடுத்தது நம்மளோட ப்ராசஸிங் அவுட்டர் லூப் இன்னர் லூப். ஒன்லி சேஞ்ச் என்னது, தலைகீழ செக் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஐ ஈக்குவல் டு முந்தி வந்து 1ன்னு எடுத்துக்கிட்டோம், இப்போ 5ன்னு எடுத்துக்கோம். 5 4 வந்து 4 3 2 1ன்னு குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போ இங்கே டிக்ரிமெண்ட் மறந்துடக்கூடாது. வழக்க தோசத்தில் ப்ளஸ் ப்ளஸ்ன்னு போடக்கூடாது, மைனஸ் மைனஸ். அப்போ இதோட மீனிங் என்னன்னா ஐ ஈக்குவல் டு ஐ மைனஸ் 1ன்னு அர்த்தம். அப்போ இன்னர் லூப் ஒரு பிரச்சனை இல்லை இல்லையா. ஐ ஈக்குவல் டு 5னா இது 5 டைம்ஸ் பிரிண்ட் ஆக போகுது. ஐ ஈக்குவல் டு 4னா 4 டைம்ஸ் பிரிண்ட் ஆக போகுது. அடுத்த லைனுக்கு வந்து 4 டைம்ஸ் பிரிண்ட் ஆகணும். அதனால இந்த இடத்துல நம்ம நியூ லைன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான், ஃபார் லூப்பை க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அது அப்படியே நடந்துட்டு இருக்கும். எப்போ வெளியே வரும், இது 0 ஐ ஈக்குவல் டு 0 ரீச் ஆகும். 1க்கு அப்புறம் 0
0 ரீச் ஆகும்போது கண்டிஷன் ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் லைனுக்கு வந்துடும். அப்போ லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது? ரிட்டர்ன் ஃபங்க்ஷன். அப்போ மெயினாக க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.